கைஸ் நம்ம டைகர் கிண்டத்தை முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா புக்கட் ஷூட்டிங் ரேஞ்ச். இது டைகர் கிண்டம் அந்த ரோட்லேருந்து அந்த பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 400 மீட்டர்ஸ் நடந்தாலே புக்கட் ஷூட்டிங் ரேஞ்ச் வந்துடலாம். இங்கே போய் இங்கே ஒரு கன்னு 10 புல்லட்ஸுக்கு 850 பாட்டுன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். இதில் ஏதாவது தான் ஸ்டார்ட் பண்ணணும். 850 பாட்டுக்கு நான் தேடிட்டுருக்கேன். திஸ் ஆல் 850 பாட் ரைட்? திஸ் நாட். இந்த கன்னை தூக்கும். ஐ வாண்ட் திஸ் கன். ஓகே, அவங்க புல்லட்ஸ் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இதுதான் புல்லட்ஸு, சின்ன புல்லட்ஸ் தான். ஷார்ட் கன்னுக்கு பெரிய புல்லட் வரும்னு நினைக்கிறேன். அண்டு இங்கே கொஞ்சம் புல்லட்ஸ் இருக்குது. இது வேறு கன் நினைக்கிறேன். ஐ ஹவ் 10 புல்லட்ஸ். 10 புல்லட் இருக்குது. கரெக்டாக சுடுற மாதிரி தெரியல. ஃப்ரீ ஃபயரில் கூட நான் விளையாடினதில்லை. ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக 10 புல்லட்டு சென்டரில் அடிக்கிறான். சின்ன புல்லட் தான். ஆனால் இறகு மேலே சுட்டால் தீங்குது. புல்லட் லோட் பண்ணுறாங்க. Video. Put me full cover. Okay, go. Hadi class. No problem. Can I take video from them? Okay, ini ikut. Tiang ku tah. கைஸ் அப்படியே நம்மளோட ட்ரிப்பை முடிச்சுக்க வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு. டைகர் பார்க் வந்தாச்சு தாய்லாந்தில். அப்புறம் புல்லட் இதுவும் ஷூட் பண்ணியாச்சு. இந்த 2 விஷயத்துக்காக தான் தாய்லாந்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம இனி சிங்கப்பூரில் வெளியே போகலான்னு நினச்சேன். ஆனால் போக முடியல. அங்கே போய் தான் பார்க்கணும். ஒரு வேளை மேபி விசா கிடச்சதுன்னா வெளியே போகலாம். இனி அப்படியே புக்கட் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு முடிஞ்ச புக்கட் ஏர்போர்ட்டுக்கு பேக்கில் இருக்க அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் லொக்கேஷன் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளைட்டு கிட்ட வச்சு வீடியோ எடுக்கிறது மாதிரி. அதுக்கு முடிஞ்சால் போனோம். இல்லைன்னா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு மீன்ஸ் சிங்கப்பூருக்கு.